சிந்து பைரவியும் எப்படிமோ ஆறுமுகம் ரொம்ப டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க. பைரவிக்காக அந்த சஞ்சய் வந்து நிற்கிறான். சஞ்சயோடைய மனசில் என்னதான் போய்கிட்டு இருக்குன்னே தெரியல அப்படின்ட்டு ஆறுமுகம் குழப்பமாக இருக்காங்க. அப்போ சஞ்சய் இருந்துட்டு, ஒரு நிமிஷம் ஆறுமுகம் உங்ககிட்ட பேசணுன்றாங்க. இங்கே பாரு, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் உயிருக்கு உயிராக பைரவியை காதலிச்சுட்டு இருக்கேன். பைரவி எனக்கு கிடைக்கலன்ட்டு இன்ன வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு பைரவியை விட்டுட்டு போயிடு. பைரவி எனக்கானவ, அவள் எனக்காக பிறந்தவ அப்படின்ட்டுலாம் சஞ்சய் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட ஆறுமுகம் ரொம்ப கோபப்பட்டு, இங்கே பாரு, பைரவி சொன்னாலும் உனக்கு காதலிக்கிறேன்ட்டு இல்லை அப்படி இருக்கும்போது பைரவி உனக்கு தான் அப்படின்ட்டு நீ எப்படி வந்து அதை முடிவு செய்யலான்றாங்க. அதை நீ முடிவு செய்யக்கூடாது, ஏன்னா பைரவி எனக்கான வேண்டாங்க. அவன் ஏன் கூட மட்டும்தான் இருப்பான். அதை விட்டுட்டு தேவையில்லாம நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த, நடக்கிறதே வேற அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்றாங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா ஆரம்பிக்கும்? நீ சொல்றது புரியுது, நீ அவ பின்னாடி திரியிறான், அவ உன்னை துளி கூட கண்டுக்க மாட்டேங்கிறா. சரி, நீ கூட தான் அவ பின்னாடி போற, அவ உன்னை கண்டுக்கிறாளா, உன்னை காதலிக்கிறாளா? இல்ல அப்படி இருக்கும்போது நீ அவ பின்னாடியே போற, உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார், பைரவிக்கு நான் புருஷான, நீ அவளுக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், எப்படி இருக்குமோ அப்படின்னு வான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரம முடிச்சிருக்கு.